அன்புடன் பிரிஸி. இன்றைக்கி நான் கொஞ்ச நாளாக பிரபஞ்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் செய்யக்கூடியது. டே டு டே ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸில் செஞ்சு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். என்னென்னா நிலம், நீர், ஆகாயம், நட்சத்திரம், அப்புறம் மூன், சந்திரன், சூரியன், இப்படி நீர், நெருப்பு, அக்னி, இப்படி எல்லாம் இருக்கிறது சேர்ந்தது தான் பிரபஞ்சம். கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை அதுக்கு இருக்கிற சக்தியையும் அந்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒன்லி உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு தான் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அதை நம்பிக்கையோடு செய்யணும். இதை செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விளக்குன்னு வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி, இல்லை கேண்டில் யூஸ் பண்ணுறவங்க க்ரீன் கலர், ஒயிட் கலர். க்ரீன் ஒரு ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கும், ஒயிட் ஒரு மன நிம்மதி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒயிட் கேண்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல்லானது இது என்னன்னு கேட்டாக்க வயலட் கலர். இந்த வயலட் கலரில் கேண்டில் வாங்கி வச்சுண்டு நீங்கள் விளக்கோ கேண்டில்ஸோ எது வேணுமோ அதை ஏற்றி ஒரு சைலண்ட்டான ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்புறம் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு ரொம்ப ஒரு டீப்பாக முதல்ல கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்கள். உங்களுக்கு நிறையா கிடைச்ச விஷயத்துக்காக நன்றியை சொல்லுங்கள். அந்த நன்றியை தேடி நன்றியை சொல்லிவிட்டு அப்புறம் யாருக்காவது நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சு யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கெல்லாம் சாரியை கேட்டு மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி இந்த டிவைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் ரொம்ப பவர். அடிக்கடி நீங்கள் டிவைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட போகிறோம். அந்த மாதிரி அந்த கேண்டில் கிட்ட இந்த வயலட் கலரை பார்த்துண்டு விளக்கையும் பார்த்துண்டு அமைதியாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அந்த அமைதியாக இருக்கிற அந்த கேண்டில் கிட்டேயோ விளக்கு கிட்டேயோ உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கள். ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டாலும் கொஞ்சம் நீண்ட நேரம் உட்காந்துன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப பவர்ஃபுல். மேனிஃபெஸ்டேஷனில், காரிய சித்தியில் எப்போவுமே நீண்ட நேரமும் அடிக்கடியும் செய்கிறம்போது ரொம்ப குவிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகும். அது உங்களை அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை தேடி வரும். அந்த என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அது உங்கள் மடியில் விழும். அந்த அப்படியான ஒரு பவர் அந்த வயலட் கலர். அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. அதுலேயும் வயலட் கலர் ரொம்ப பவர்ஃபுல். அந்த இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. அதை பண்ணி முடிச்சு விட்டு அடுத்தது என்னன்னு கேட்டாக்க தண்ணீர். இப்போது நம்ம நிறைய எல்லோரும் வாட்டர் பாட்டிலில் தான் தண்ணீர் குடிக்கிறோம். அது ஒரு விதத்தில் பார்த்தாக்க அது ரொம்ப ஹைஜீனிக் மட்டும் இல்லை. நீங்கள் மட்டும் குடிக்கிறதுக்காக தனியாக ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுண்டு ஃபஸ்ட்டு ஆள்காட்டி ஃபுல்லாக வாட்டர் இருக்கச்சு நீங்கள் ஆள்காட்டி விரலை உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை தண்ணீருக்கு எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சாரி, ஃபர்கிவ், லவ், தேங்க்ஸ், டிவைன் அப்படின்னு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும், எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாதவங்களாக கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை சொல்லி பாருங்களேன். இந்த பர்த்தில் நீங்கள் எப்படி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அத்தனை சந்தோஷத்தோடு நீங்கள் அடுத்த பர்த்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இல்லை நீங்கள் ரொம்ப மனவேதனையில் இருந்தாலும் அந்த வேதனையெல்லாம் போயிடும்.
சாரி, ஃபர்கிவ், லவ், தேங்க்ஸ், டிவைன். இப்படி அந்த தண்ணீர்கிட்ட வேண்டிட்டு தண்ணீர் தேவதையும் வேண்டிக்கணும். வேண்டிட்டு கடல் தேவதை அவளையும் வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, உங்கள் குழந்தைகள் சரியாக படிக்கலையா, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எல்லார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்குறாங்களா, இல்லை அடிக்கடி உடம்பு படுத்துறதா, இப்படி பலவிதமான ஆசைகள், எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது நிச்சயமாக நிறைவேறும். அப்படி கேண்டில் ஆச்சு, தண்ணீராச்சு. அடுத்தது நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மொட்டை மாடி இருந்தால் போங்க, இல்லைன்னா வாசலுக்கு வாங்க. ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ அப்போது நீங்கள் சந்திரன், அப்புறம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கலாம். பார்க்கறது மட்டும் இல்லை, சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கூட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தை வேண்டிண்டு சந்திரசேகராய நமஹ, சந்திரசேகராய நமஹ, சந்திரசேகராய நமஹ அப்படின்னு 3 தடவை சொல்லி அந்த 3 நீங்கள் நல்ல கொஞ்சம் நேரம் 3ஐயும் ஸ்டார்ஸையும் உத்து பார்க்கணும். அப்போது அந்த சில நாட்களில் நமக்கே தெரியாது, ஏதோ கிரகங்கள் சேரும்போது அந்த வைப்ரேஷன் எல்லாம் நமக்கு, அந்த நல்ல வைப்ரேஷன் நம்மளக்கிட்ட சேரும். அது மட்டும் இல்லை, சந்திர பகவானோட அருள் கண்டிப்பாக கிடச்சி நமக்கு எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் நடக்கும். ஸோ அண்டு நீங்கள் எழுதி கூட வச்சு உங்கள் மொட்டை மாடியில் கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம், இல்லை உங்கள் பால்கனியில் கூட வச்சுட்டு வரலாம். இதுபோல் இன்னும் நிறைய டிப்ஸோடு உங்களை நான் அடுத்த தடவை சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஏதோ காரிய தடை, அகெயின் திருப்பியும் நமக்கு தேவையானது ஏதோ இருக்கும். அதை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து, எனக்கு இந்த மாதிரியான காரியத்தை எனக்கு முடிச்சு கொடு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட இதை சொல்லிட்டு போகலாம். ஆகாயத்தை பார்க்குறதுக்கும் சௌரியமாக இருக்கும். ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, எனக்கு இந்த மாதிரி தேவையாக இருக்குது, பிரபஞ்சமே எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இஃபேட்டா அப்படின்னுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொன்று, கேட்டதும் கிடைக்கணும், நினச்சது நடக்கணும். கேட்டது கிடைக்கணும், நினச்சது நடக்கணும். நிறையா துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் பணம் காசும் எல்லாமே வேணும். அதுக்கு இஃபேக்டா 3 தடவையோ 10 தடவையோ எவ்வளவோ தடவை சொல்ல நல்லது. அப்புறம் எஸ்ரையே இந்த வேர்ட்ஸை இது மேஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் ஒரு புக்கில் படித்து, இல்லை ஒருத்தர் சொல்ல கேட்டு, இந்த மாதிரியாக தான் நான் இதை தெரிஞ்சுண்டு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னுட்டு நான் கடவுளை வேண்டிண்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நான் அடுத்து உங்களை இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.